ஒருத்தர் தன்னந்தனியாக கிட்டத்தட்ட 438 நாள் கடலில் மாட்டியிருக்காரு. இவர் எப்படி கடலில் போனார், எப்படி மாட்டிக்கிட்டாரு, அங்கே என்ன நடந்துச்சு, அங்கேருந்து தப்பிக்க இவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 17, 2012 இந்த டைமில் மெக்சிகோவில் அல்வரிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபிஷர்மேன் இருக்கார். இவர் எப்போவுமே நார்மலாக கடலுக்கு போவாங்க, மீன் பிடிப்பாங்க, வருவாங்க. ஸோ இவர் பாஸ் அவர் எல்லாத்தையும் பார்த்து சொல்லார், இவங்க போவாங்க, மீன் பிடிப்பாங்க, வருவாங்க. எப்போவுமே இவங்க மீன் பிடிக்க போகும்போது இவங்க கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபிஷர்மேனை தான் அனுப்புவாங்க. பட் இன்றைக்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிஷர்மேனால் வர முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிஷர்மேன், அதாவது அவர் பேர் கார்டுபா, அவருடைய ஏஜ் 24. இவரை அவங்க கூட அனுப்புகிறாங்க. போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட ஜேர்னி டியூரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 நாள் இவங்க போவாங்க, மீன் பிடிப்பாங்க, 30 நாள் அங்கே இருந்துட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இதுதான் அவங்களுடைய பிளான். ஸோ அங்கே சுச்சுவேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு இவருடைய ஓனர் சொல்கிறாரு. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க, நைட் ஒரு சின்ன போட்டில் மீன் பிடிக்க போகிறாங்க. அந்த போட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த போட்டில் டாப் எதுவுமே கிடைக்காது, நார்மலான ஒரு சின்ன போட்டு தான். இதில் மீன் பிடிக்கிற ஒரு வலை இருக்கும், மோட்டர் ஒன்று இருக்கும். மீன் பிடிச்சா அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது, ரேடியோ, ஜிபிஎஸ் இதெல்லாம் மட்டும்தான் இந்த போட்டில் இருக்குது. ஸோ இதோடு தான் இவங்க மீன் பிடிக்க போகிறாங்க. ஸோ இவங்களும் போயிட்டாங்க. பட் என்ன நடக்குது அப்படின்னா, அவன் இப்படி போன அன்றைக்கி அவங்க நைட் இவங்க அந்த இடத்துல ரொம்ப புயல் அதிகமாக வீச ஆரம்பிக்குது. ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப பயப்படுறாங்க. இவங்க 2 பேருமே பயப்படுறாங்க. அதாவது அல்வரிகா பயப்படுறாரு, இவரே பயப்படுறாரு. அப்படின்னும் போது அந்த அன்எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் கார்டுபோ பயப்படாமல் இருப்பார். ஸோ அவரும் பயப்படுறாரு. ரொம்ப அதாவது அந்த புயல் அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. என்னன்னா அந்த போட்டியை கவுக்கிற அளவுக்கான ஒரு எஃபர்ட்டில் தான் அந்த புயல் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே பயப்படுறாங்க. பயந்தது மட்டும் இல்லாமல், ஓகே இப்படியே இருந்தால் நான் அந்த போட்டை கவுத்துறோம், ஸோ முடிஞ்ச அளவுக்கு போட்டில் இருக்க வெயிட்டான பொருள் எல்லாத்தையுமே தூக்கி வெளியில் போட்டலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி வெளில போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நெட்டில் இருந்து, துடுப்பில் இருந்து எல்லாத்தையுமே தூக்கி வெளில போட்டுறாங்க. இந்த புயல் எவ்வளோ நேரம் நீடிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த புயல் நீடிக்குது. ஸோ 6 மணி நேரம் கழித்து அந்த புயல் அடங்குது. அதுக்கப்புறம் விடியவும் செய்யுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த புயல் கரையிலேருந்து இவங்களாம் ரொம்ப தூரத்துக்கு தள்ளி போய் விடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு சர்ப்ரைஸ்லி என்னென்னா அங்கே பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்கிறத பார்க்குறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ எப்படியாவது ஐலாண்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு துடுப்பை தேடுறாங்க. பட் துடுப்பு அங்கே கிடையாது. பிகாஸ் அவங்க அந்த துடுப்பானியத்தை நைட்டில் புயலை தூக்கி போட்டுட்ருக்காங்க. இப்போ வேறு வழியே கிடையாது, கையை தான் துடுப்பாக யூஸ் பண்ணி அவங்க அந்த ஐலாண்டுக்கிட்ட போய் ஆகணும். அதை ட்ரை பண்ணுறாங்க. பட் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, அந்த ஐலாண்ட்லேருந்து வர காற்று இவங்கள அந்த ஐலாண்டு கிட்ட எடுத்துகிட்டு போக விட மாட்டேங்குது. அதுக்கு மாறாக அந்த ஐலாண்ட்லேருந்து இவங்களும் ரொம்ப தூரத்துக்கு தள்ளி விட்டுடுது, கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தாண்டி. இவங்களும் அந்த இடத்துல ரொம்பவே தனிமைப்படுத்தப்படுறாங்க. தனிமைப்படுத்தப்பட்டாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியலை. பிகாஸ் அவங்கக்கிட்ட துடுப்பு இல்லை, மீன் பிடிக்க நெட்டு கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஓனருக்கு கால் பண்ணுறதுக்கு அவசியம் ரேடியோவில் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாமே சொல்கிறாங்க. அவங்களும் அந்த ஐலாண்டு கிட்ட தேடுறாங்க. எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த ஐலாண்டுக்கு தேடுறாங்க. பட் தேடினாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் அந்த ஐலாண்ட்லேருந்து இவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க சர்வைவல் பண்ணி ஆகணும். சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்டாகணும், தண்ணியும் வேணும். இவங்கக்கிட்ட தண்ணியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அதிர்ஷ்டவசமாக தண்ணி மட்டும் கொஞ்சம் இருக்குது. எப்படி அப்படின்னா, அந்த நேற்று வந்த புயல்னால் இவங்க போட்டில் தண்ணி கொஞ்சம் தேங்கியிருக்கு. ஸோ இவங்க இப்போ வேறு வழி இல்லாமல் மீனை தான் பிடிச்சாகணும். இதில் என்ன அப்படின்னா வலையுமே கிடையாது. பட் இந்த அல்வரிகா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொன்னால, அவருக்கு கையாலே மீன் பிடிக்கிற திறமை இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா கையாலே மீன் பிடிக்கிறாரு. பட் என்ன தான் மீன் பிடிச்சாலும் இவங்க அந்த மீனை பச்சையாக தான் சாப்பிட்டாலும் வேறு வழியே கிடையாதுன்னும் போது மீனை பிடிக்கிறாங்க, பச்சையாக சாப்பிட்றாங்க. அப்படியே அங்கே இருக்க தண்ணியுமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த புயலில் மழை பெஞ்ச தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்களும் நகர்ந்து போகுது. அந்த தண்ணியுமே ஃபுல்லாமே காலியாகுது. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, கடல் தண்ணியை குடிக்க முடியாது. அப்படியே இருக்கும்போது அந்த இடத்துல சுற்றி ஆமைகள் வர ஆரம்பிக்குது. கடல் தண்ணியை குடிக்க முடியாது. பட் இந்த ஆமைகளை பிடிச்சி இந்த ஆமையோட ரத்தத்தை குடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எவ்வளோ ஆமையை கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி அந்த ஆமையை எல்லாமே சாவடித்து அந்த ஆமையோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க மீனை பிடிக்கிறாங்க, பச்சையாக சாப்பிட்றாங்க, தண்ணிக்கு ஆமையோட ரத்தத்தை குடிக்கிறாங்க. இப்படி நாட்களும் போகுது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆமைகள் அந்த இடத்துக்கு வரதையுமே கம்மியாகுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பிகாஸ் இப்போ தண்ணி குடிக்கவும் கிடையாது, ஆமைகள் ரத்த குடிக்க ஆமைகளும் கிடையாது. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்களும் அது இஷ்டம் அந்த சைடு ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி ஒரு மிதந்து வரதை நோட் பண்ணுறாங்க. ஓகே இது எப்படியாவது எடுத்துடலாம், இதில் தண்ணி இருக்குது, சான்சஸ் இருக்குதுன்னு நினச்சி அந்த பாட்டிலை எடுக்கிறாங்க. எடுத்தால் உள்ள தண்ணி கிடையாது. பட் இருந்தாலும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அது இவங்க நினைக்கிற மாதிரியே மழை பெய்யுது. ஸோ இவங்களால் எதெல்லாம் தண்ணி சேவ் பண்ண முடியுமோ எல்லாத்துலேயுமே தண்ணி சேவ் பண்ணுறாங்க. அப்படியே இருக்கிறாங்க.
மீனை பிடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. பட் இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கும்போது இங்கே அந்த கார்டோபாண்ட் அப்படின்னு சொல்லல, இவருக்கு வந்து நம்பிக்கை போயிடுது. இதுக்கப்புறம் நம்மளால் இங்கேருந்து வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை போயிடுது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவர் சாப்பிட்றத சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறாரு. அதாவது இந்த அல்வரிங்காவும் சொல்கிறார் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவரால் இது பண்ண முடியல, சுத்தமாக அவாய்ட் பண்ணுறாரு. அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் காலையில் அல்வரிகா எழும்போது இந்த கார்டோபா அப்படின்றவர் இறந்து கிடக்கிறாரு. பட் இறந்தாலும் இவரால் அதை ஏற்றுக்க முடியலை, இவரும் நம்பவும் மாட்டுறாரு. இவர்கிட்ட எப்பவும் போலவே பேசுகிறாரு, சிரிக்கிறாரு. அப்படியே நாட்களும் போது கிட்டத்தட்ட 6 நாள் இவர் உயிரோடு இருக்காருன்னு நினச்சி இவர்கிட்ட அல்வரிகா பேசிகிட்டே இருக்கார். 6ஆவது நாள் தான் வந்து இவருக்கு வந்து புரிய வருது, ஓகே இவர் இறந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு தேவையான சடங்குகள் எல்லாமே பண்ணிவிட்டு அங்கேருந்து அவரை கடலில் போட்டுறாரு. ஸோ இப்போ இவர் தனியாக தான் வந்து இந்த இடத்துல சர்வே பண்ணி ஆகணும். ஸோ தனியாகவே சர்வே பண்ண ஆரம்பிக்கிறாரு. சேமஸ் ரொட்டீன், மீனை பிடிக்கிறாரு, சாப்பிட்றாரு, தண்ணி வந்து சேர்த்து வைக்கிற தண்ணி எல்லாமே குடிக்கிறாரு. இப்படியே நாட்களும் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 438 நாள் இப்படியே போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா வந்து அவர் கண்ணில் ஒரு கப்பல் பட ஆரம்பிக்குது. அந்த கப்பல் பட்டவனே அவருக்கு ரொம்பவே சந்தோஷம். அதில் இருக்க பேசஞ்சர்ஸ் கூட இவரை பார்த்து கை காட்டுறாங்க. இவரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கை காட்டுறாரு. பட் அந்த கப்பல் கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த கப்பல் இவரை விட்டு தள்ளி போய் மறையுது. என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுநாளுமே இன்னொரு கப்பல் வருது. இதே மாதிரி சினரேஸ் நடக்குது, தள்ளி போகுது. ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே திரும்பி பார்த்தா இவர் கண்ணில் ஒரு ஐலாண்டு படுது. இவர் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இது எப்படி நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படும் போது அந்த ஐலாண்டுமே மறைஞ்சு போகுது. அப்போ தான் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது, ஸோ நம்ம பார்த்ததெல்லாம் நிஜம் கிடையாது, ஒரு ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இருக்கார், அப்படியே பார்க்குறாரு, என்ன பண்ணுறது அப்படின்றதுன்னு தெரியல. பட் ஹாலுசினேஷன் வருது, பட் இருந்தாலும் அவருக்கு அது பொய்ன்றது தெரிய வருது. ஸோ அப்படியே பேர் இருக்கார். அப்போவும் என்ன நடக்குது அப்படின்னா அவர் கப்பலை சுற்றி சில தேங்காய்கள் மிதந்து வர ஆரம்பிக்குது. இதுவும் ஹாலுசினேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக விட்டுறாரு. பட் கொஞ்சம் போக போக அவர் கண்ணுக்கு ஒரு ஐலாண்டுமே தெரிய ஆரம்பிக்குது. இதுவும் ஹாலுசினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விடுறாரு. பட் அந்த ஐலாண்டும் அந்த தேங்காயும் வந்து அவர் கண்ணிலேருந்து மறையாமல் அப்படியே இருக்குது. ஸோ இவரும் வந்து சரி இது ஹாலுசினேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் நீந்தி அந்த ஐலாண்டுக்கு போக முடிஞ்சால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நீந்த ஸ்டார்ட் பண்ணி அந்த ஐலாண்டு டச் பண்ணுறாரு. கிட்ட அவர் நீந்தி போயிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் தூரத்தில் மண் கையில் தட்டுப்படுது. அதுக்கப்புறம் அவருக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது, அவ்வளோ சந்தோஷம். பிகாஸ் கிட்டத்தட்ட 438 நாள் கடலில் மட்டுமே இருந்து வெறும் பச்சை மீனை மட்டுமே சாப்பிட்டுட்டு ஆமை ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு இருந்தவருக்கு ஒரு ஐலாண்டை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷம். பட் அந்த ஐலாண்டில் யாருன்னா இருக்காங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது. அங்கே ஒரே ஒரு வீடு இருக்குது. அந்த வீடை போய் தட்டுறாரு. லக்கிலி இவர் இல்லை, இவரோட லக்கில் அங்கே 2 பேர் இருக்காங்க. பட் இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தலைலாம் ஃபுல்லாக முடியாது, தாடிலாம் நிறைய வளர்ந்து போய் ரொம்பவே ஒரு வியடான ஒரு லுக்கில் தான் இருக்கார். இவர் போய் திறக்கிறார். 2 பேர் கதவு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. எந்த ஒரு கப்பலுமே இந்த சைடு வரல, இவர் மட்டும் எப்படி இங்கே வந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது ஆன்சர் பண்ணுறதுக்கு கூட அவரால் முடியாமல் மயங்கி கீழே வர்றார். அதுக்கப்புறம் அவருக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து எழுப்பி இந்த மாதிரி கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இவர் நடந்தது எல்லாமே சொல்கிறாரு. அவங்க கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ நாள் தனியாக நீங்கள் எப்படி சர்வே பண்ணீங்க கடலில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க போலீஸ்லாம் கால் பண்ணிவிட்டு பக்கத்து ஐலாண்டில் இவருடைய நேட்டிவ் லேண்டுக்கே வந்து இவர் அனுப்புகிறாங்க. இவருமே போகிறாரு. அங்கேயுமே இவருக்கு ஃபஸ்ட் எய்ட் நிறைய கொடுக்குறாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இவர் நார்மலாக வர்றாரு. என்ன தான் இவர் நார்மல் ஆனாலும் இவர் கூட கார்டோபா அப்படின்னு சொல்லிட்டு போனால் சொன்னல, அவரோட ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கார்டோபாவோடைய பாடியை சாப்பிட்டு தான் இவர் ஒரு நாள் உயிரோடு இருந்திருக்காரு. ஸோ அதனால் இவர் எங்களுக்கு வந்து $1 மில்லியன் வந்து எங்களுக்கு வந்து நஷ்டீடாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கோர்ட்டில் கேஸுமே போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா கார்டோபாக்கு நாங்களும் எப்படி கடலில் இருந்தோம், எப்படி சர்வே பண்ணோம், எப்படி அவர் இறந்தார், அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு நான் என்ன சடங்கெல்லாம் செஞ்சேன், எப்படி வந்து கடலில் அவரை போட்டன்ற எல்லாத்தையுமே வந்து அவங்க ரிலேட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் இதை நம்புறதா கிடையாது. அந்த கோர்ட்டில் கேஸ் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுது. பட் இருந்தாலும் கோர்ட்டில் இவருக்கு சாதகமாக தான் வருது. பிகாஸ் என்ன தான் இருந்தாலும் இவர்கிட்ட $1 மில்லியன் நஷ்டீடு கேட்குறது சரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவர் எந்த தப்பும் பண்ணலைன்ற மாதிரியுமே ப்ரூவ் பண்ணுறாரு. அதனால் அவங்களுடைய கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 438 டேஸ் எப்படி நான் சர்வே பண்ணேன்ற மாதிரி ஒரு பெரிய புக்காகவே ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த புக்குமே வந்து ஆனால் அதிகமான காப்பீஸுமே சேல் ஆகலை. பட் இருந்தாலுமே அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.